ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸு. வெல்கம் டு எம்ஐடி ஃபேமிலி. இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த ஷார்ட் ஃபிலிமோட பேரு ஸ்டெப் மாம். இதோட லிங்க் என்னால ப்ரொவைட் பண்ண முடியாது. யூடியூப் அதுக்கு அலோவ் பண்ணாது. அத புரிஞ்சுகிட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. சரி, இப்ப இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்க ஆரம்பிங்கோ. ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயின் ராணிய காமிக்கிறாங்கோ. அவங்களுக்கு 7 வயசுல ஒரு பையன் இருக்கான். காலையில அவன ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறான். இதோ பாருடா, நேத்தும் பிரின்சிபால் எனக்கு ஃபோன் பண்ணி, உன்ட மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. இந்த தயவு பண்ணி யாரு கூட சண்டைக்கு போகாத. அமைதியா இருக்க பழகுடா. திரும்பவும் அவரு எனக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ற மாரி வச்சுக்காதடா. அப்படின்னு ஒரு பையனுக்கு அறிவுரை சொல்லி, அவனுக்கு ஒரு முத்தத்த குடுத்து அனுப்பி வைக்கிறாங்கோ. பையன் இந்த பக்கம் போறான். இந்த பக்கமா விஜய் உள்ள வரான். விஜய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராணியோட புருஷன் சோனுவோட முதல் தாரத்து பையன். அவரோட முதல் மனைவி இறந்து போயிருப்பாங்கோ. அதுக்கப்புறம் ராணிய அவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அந்த முதல் மனைவிக்கு பிறந்தவன் தான் இந்த பையன் விஜய். அவனுக்கு ஒரு 19, 20 வயசு இருக்கலாம். விஜய் அப்படின்னு சொல்லி அவன கட்டி தழுவிக்கிறா. "எவ்வளவோ வருஷம் ஆச்சு நீ போய் வா, உள்ள வா" அப்படின்னு அவன உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறா. "பாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ போகும்போது இந்த வீடு எப்படி இருந்துச்சோ, அதே போல வச்சிருக்கேனா?" அப்படின்னு ராணி கேட்கவும், "ஆமா ராணி, நான் போகும்போது இந்த வீடு எவ்வளோ சுத்தமா இருந்துச்சோ, இப்பவும் அதே மாரி மெயின்டெயின் பண்ற" அப்படின்னு அவன் சித்திய பாராட்டுறான். இவன் ராணிய சித்தின்னு கூப்பிட மாட்டான். பேர் சொல்லி ராணின்னு தான் கூப்பிடுவான். "நீயும் தான் சின்ன பையனா இருக்கும்போது ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போன. இன்னைக்கு பாரு எவ்வளோ பெரிய பையனா வளர்ந்துட்ட." "ஆமா, ஏன் லேட்டு? டிராஃபிக்கா?" அப்படின்னு ராணி கேட்கிறா. "ஆமா ராணி, நம்ம ஊரு முன்ன மாதிரி இல்ல. நடக்கறதுக்கு கூட வழி இல்லாம ரோடு எல்லாம் டிராஃபிக்ல நிரம்பி வழியுது." அப்படின்னு சொல்லவும், "சரி, என்ன சாப்பிடுற? நான் உனக்காக ஸ்பெஷலா சமைக்கப் போறேன்." அப்படின்னு ராணி சொல்லவும், "உன் கைப்பக்கமும் தெரிஞ்சது தான ராணி. என்ன சமைக்கிறியோ சமைச்சு வை, நான் சாப்பிடுறேன்." அப்படின்னு சொல்றான். அப்பதான் அங்க ஹால்ல இருக்கிற அவங்க அம்மா ஃபோட்டோவ பார்த்த உடனே, அவனு முகம் மாறுது. "எங்க அம்மாவோட பிரிவே தெரியாம என்ன நல்லா பார்த்துக்கிட்ட ராணி. அதுக்கெல்லாம் ரொம்ப டேங்க்ஸு." அப்படின்னு சொல்லவும், "இதுக்கெல்லாம் எதுக்கு விஜய் டேங்க்ஸ்? சரி சொல்லு, உன் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் பத்தி சொல்லு." அப்படின்னு சொல்லவும், "எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல ராணி." அப்படிங்கிறான். "டேய் விஜய், பொய் சொல்லாத. இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்க. பொண்ணுங்கலாம் ஒண்ணு மேல தானா வந்து விழுந்திருக்குமே. ஒரு கேர்ள் ஃபிரெண்டும் கூட இல்லன்னு சொல்றியா?" அப்படின்னு நம்பாம ராணி கேட்க, "எல்லாம் உனக்கு பண்ண சத்தியத்தால ஞாபகம் இருக்கா? நான் வெளிநாட்டுக்கு படிக்க கெளம்பும்போது, நீ என்கிட்ட ஒரு பிராமிஸ் வாங்குனியே, ஏன் கவனம் முழுக்க படிப்புல தான் இருக்கணும்னு. அந்த சத்தியத்த மீறக்கூடாதுன்னு தான் இதுவரைக்கும் நான் எந்த அபேர்லயும் மாட்டிக்கல. இதுதான் உண்மை." அப்படின்னு சொல்லவும், விஜய நினைச்சு ராணிக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அன்னைக்கு நைட்டு விஜய் அவன் தம்பி கூட, அதாவது ராணியோட பையன் கூட பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் அந்த பையன் தண்ணி கேட்குறான். "இரு, நான் கொண்டு வரேன்." அப்படின்னு விஜய் எந்திரிச்சு போக, "தண்ணி வேணாமன்னா, ஜூஸ் கொண்டு வா." அப்படின்னு சொல்றான். "சரிடா." அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூமுக்கு வர்றான். அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வேக்யூம் மாரி ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வேக்யூம் அந்த சிங்க்ல போய் நல்லா டைட்டா மாட்டிக்கிச்சு. அத இழுக்கிறதுக்காக ராணி ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. எவ்வளோ ஃபோர்ஸ் குடுத்தும் அத எடுக்க முடியல. தண்ணி எடுக்க வந்த விஜய் அத பார்த்துட்டு, "என்ன பண்ற ராணியான்னு?" கேட்குறான். "இந்த வேக்யூம் மாட்டிக்கிச்சு. அத எடுக்கலான்னு ட்ரை பண்றேன். எடுக்கவே முடிய மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லவும், "தள்ளு, நான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்றான். "இல்லடா, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் உன் படிக்கிற வேலைய பாரு." அப்படின்னு சொல்லவும், "தள்ளு ராணிம்மா, நான் பார்க்குறேன்." அப்படின்னு அவள தள்ளி விட்டுட்டு அந்த வேக்யூம புடிச்சு இழுக்குறான். அவனாலயும் அத எடுக்க முடியல. "இரு, நான் ஒரு கை பிடிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து இழுத்தா ஈஸியா வந்துரும்." அப்படின்னு ராணி அவன் பக்கத்துல வந்து அந்த வேக்யூமை அவ்ளோ சேர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அத இழுக்கவும், அந்த வேக்யூம் சட்டுன்னு கைக்கு வந்துருது. பேலன்ஸ் கிடைக்காம அப்படியே ராணி கீழ விழ, அவ மேல விஜய் விழுறான். விழுந்தத நெனச்சு ராணியும் விஜயும் சிரிச்சுட்டு இருக்க, திடீர்னு ராணி அவ சிரிப்ப நிறுத்துறா. அவ முகம் சீரியஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட கை அவ மார்பு மேல இருக்கு. இத உணர்ந்து தான் ராணியோட முகம் மாறியிருக்கு. இத கவனிச்ச விஜய் சட்டுன்னு கைய எடுத்துட்டு எந்திரிச்சுக்கிறான். விஜய்க்கு ரொம்ப தர்ம சங்கடமா போகுது.
சாரின்னு சொல்லிட்டு, அவன் மாடிக்கு எந்திரிச்சு வந்து ரூம்ல உட்காந்துக்கிறான். அவன் தம்பி பார்த்தீங்கன்னா, அங்கேயே படுத்து தூங்கிட்டான். அவன தன்னோட பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போறதுக்காக ராணி உள்ள வரா. விஜய் என்ன இருந்தாலும், அவளுக்கு மகன் முறை தான். இப்படி 2 பேரும் ஒண்ணா விழுந்து, அவன் கை உடம்புல பட்டது ராணிக்கு பிடிக்கல. தர்ம சங்கடமாவும் இருக்கு. ஒரு மாரி அநீதியாவும் இருக்கு. ஆனா, அவ நேரம் பாருங்க. தூங்கிட்டு இருந்த பையன தூக்கிட்டு போலான்னு அவன தூக்க முயற்சி பண்றா. சட்டுன்னு அவளுக்கு கால் புடிச்சுக்குது. கால் வலியில அவ தவிக்க, அத பார்த்த விஜய், "என்னாச்சு ராணி?" அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல வரான். "முட்டி சுளுக்கிருச்சு போல இருக்குடா" அப்படின்னு சொன்ன ராணிய கைத்தாங்கலா பெட்ல உட்கார வைக்கிறான். "ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கருந்து போக, "இல்ல விஜய் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்றான். "இல்ல ராணி, வெயிட் பண்ணுன்னு" சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஐஸ் கட்டி எடுக்க போயிருக்கான். ராணி ஒரு மாரி அவஸ்தையா ஃபீல் பண்றா. ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்த விஜய், "எங்க ஒண்ணு முட்டிய காமி" அப்படின்னு நைட்டிய முட்டிக்கு மேல தூக்குறா. "இல்ல விஜய் பரவால்ல வந்துட்டு நானே வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "நான் வச்சு விடுறேன் ராணி" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஐஸ் கட்டிய எடுத்து அவ முட்டியில தேய்க்க ஆரம்பிக்கிறான். முட்டிய தாண்டி அவ தொடை வரைக்கும் அந்த ஐஸ் கட்டிய தேய்க்கிறான். "விடு விஜயே, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவ முடிஞ்ச வரைக்கும் அவன தடுக்க பார்க்கிறா. ஆனா, அவனும் அந்த வலி போற வரைக்கும் ஐஸ் கட்டியால தேய்க்கிறான். முட்டிக்கு மேல தொடை பக்கத்துல அந்த ஐஸு கட்டி தேய்க்கவும், ராணி அப்படியே தன்னை மெய் மறந்து உட்கார்ந்திருக்கா. அவ அத ரசிக்கிறாளா, இல்ல அவஸ்தையா உணர்றாளா அப்படிங்கிறது தெரியல. ஆனா முகத்துல ஒரு விதமான சேஞ்சஸ் பார்க்க முடியுது. பார்த்தா ரசிக்கிற மாரி தான் தெரியுது. விஜயும் பார்த்தீங்கன்னா, அவன முகத்த ஏக்கத்தோட பார்க்கிறான். விட்டா அடுத்தது வேற மாரி ஏதாவது நடந்துரும் அப்படிங்கிறத உணர்ந்த ராணி, "போதும் விஜய்" அப்படின்னு சட்டுன்னு அங்கிருந்து எந்திரிச்சு அவன் ரூமுக்கு வந்துடுறான். விஜயும் சின்ன வயசு பையன் தானே! அவனுக்குள்ளேயும் ஒருவித ரசாயன மாற்றத்த அவன் உணர்றான். என்னதான் ராணி அவனுக்கு சித்தியா இருந்தாலும், அவ ஒண்ணும் அம்மா கிடையாது. அதனால அவனுக்கு அவ மேல ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறத நம்பளால புரிஞ்சுக்க முடியுது. ரூமுக்குள்ள வந்த ராணி பலமா யோசிக்கிறா. இன்னைக்கு நடந்தது எதுவுமே அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. பக்கத்துல வச்சிருந்த தண்ணி எடுத்து குடிக்கிறா. அப்படியே தொம்முன்னு பெட்ல படுக்கிறா. அவன் கூட கிச்சன்ல உருண்டது, இப்ப அவன் ஐஸ் கட்டி ஒத்தடம் குடுத்தது, இதெல்லாம் தான் அவ நினைவுக்கு வந்து வந்து போகுது. ராணிக்கும் சின்ன வயசு தான். பெருசா ஒண்ணும் வயசாயிடல. அவளுக்கும் கண்டிப்பா உணர்ச்சிகள் இருக்கும். அப்படி அந்த உணர்ச்சியோட அவ மனசு போராடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ புருஷன் இவள விட்டுட்டு வெளிநாட்ல வேலை செய்யறது தான். ரொம்ப தவிப்பா அந்த ரூமுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிக்கிறா. மீண்டும் மீண்டும் அந்த காட்சிகளே அவளுக்கு நினைவுக்கு வர சட்டுன்னு ஃபோன் எடுத்து அமெரிக்கால இருக்கிற அவ புருஷனுக்கு ஃபோன் பண்றா. அவனும் அங்க பதறி போறான். "என்னாச்சு ராணி? என்ன திடீர்னு இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ற?" அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. உங்க கூட பேசணும் போல இருந்துச்சு. அதுதான் ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு அவ சொல்லவும், "அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையா?" அப்படின்னு பதர்றான். "என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மனசுக்கு தான்" அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தவ சட்டுன்னு நிறுத்தவும், "என்னாச்சு உன் மனசுக்கு?" அப்படின்னு அவன் கேட்குறான். "அத விடுங்க. நீங்க எப்ப இந்தியா வரீங்க?" அப்படின்னு கேட்கவும், "என்ன ராணி, நான் என்ன பிக்னிக்கா வந்திருக்கேன்? நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ம்மா. அதுவும் ஒரு கம்பெனியில முக்கியமான பொறுப்புல இருக்கிறவன் நானு. திடீர்னு வான்னு கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும்?" அப்படின்னு அவன் கேட்குறான். "உனக்கு இப்ப என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லவும், "எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சோனு. உன்ன பார்க்கணும் போல இருக்கு. நீ என் பக்கத்துல இருக்கணும் போல இருக்கு. நீ எனக்கு வேணும் சோனு. என்ன புரிஞ்சுக்கோ" அப்படின்னு மறைமுகமா அவனோட துணை இவளுக்கு வேணும்னு அவனுக்கு புரிய வைக்க பார்க்கிறா. ஆனா அவன் பார்த்தீங்கன்னா, இவகிட்ட 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள அங்க யாரோ ஒருத்தர் அவன்கிட்ட வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. இவனும் இவள ஹோல்டுல போட்டு அவங்க கிட்ட பேசுறது, திருப்பியும் மனைவி கிட்ட பேசுறதுன்னு இவ ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காமயே அவன நடந்துட்டு இருக்கான். ராணிக்கு பயங்கர கோவம் வருது. "உனக்கு எதுக்கு 2வது கல்யாணம் சோனு? கல்யாணம் ஆகி இந்த 8 வருஷத்துல நீ 8 மாசம் கூட என் கூட இருந்ததில்ல. வந்து ஒரு குழந்தைய குடுத்து அங்க போயிட்ட. நான் உன் கூட வந்து தங்குறேன்னு சொன்னா, அது செட் ஆகாதுங்கிற. இந்தியாவுக்கும் நீ வரமாட்டேங்கிற. எனக்கு உன்னோட அருகாமை வேணும் சோனு. புரியுதா உனக்கு?" அப்படின்னு கேட்கவும்,
அந்த கோளாறு புடிச்ச மண்டைக்கு அது புரியற மாதிரி தெரியல. "என்ன நீ பட்டிக்காட்டு பொண்ணு மாதிரி பேசுற? படிச்ச பொண்ணு மாதிரி பேசு ராணி. நான் கல்யாணம் பண்ணும்போதே, என்னோட வேலைய பத்தி எல்லாம் சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன். இப்ப திடீர்னு நீ வான்னு கூப்பிட்டா என்னால வர முடியுமா? நீயே சொல்லு. உனக்கு இருக்கிற மாரி தான் எனக்கும் இங்க ஃபீலிங்ஸ் இருக்கு. அத மொதல்ல புரிஞ்சுக்கோ. ஓகே பாய்" அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஃபோன வச்சிடுறான். ராணிக்கு கோவமா வருது, அழுகையா வருது. ஆனா எதையுமே காமிக்க முடியல. புருஷன் எங்கேயோ உட்காந்துட்டு, ஃபோன்ல சில நிமிஷங்கள் மட்டும் தான் இவ கூட பேசுறதுக்கே அவனுக்கு டைம் இருக்கு. அப்படிப்பட்டவன்கிட்ட எப்படி இவ உணர்ச்சிகள கொட்ட முடியும் சொல்லுங்க? இவளுக்கும் உடல் தேவ இருக்கும். அவன் பாட்டுக்கு எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தான்னா, இவ தன்னோட ஆசைகள எப்படி பூர்த்தி பண்ணுவா சொல்லுங்க? வழக்கமா பல படத்துல நம்ப பார்த்த மாதிரியே, அப்படியே துணியோடையே போயி ஷவர திருப்பி விட்டுட்டு பச்ச தண்ணீல குளிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியாவது தன் உணர்ச்சிகள் கட்டுப்படும் அப்படின்னா, அந்நேரத்துக்கு ராணி குளிக்கிறா. ஒண்ணா இவ புருஷன் சோனு, இவள அவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். அல்லது அவன் கூட இருக்கிற மாரி இங்கேயே ஒரு வேலைய பார்த்திருக்கணும். 2ம் கேட்காம, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய ஒரு பக்கம் விட்டுட்டு, அவன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு, இதுதான் பல பெண்கள் தவறு செய்றதுக்கு ஆண்களே தூண்டுதலா இருக்காங்கோ. மறுநாள் காலையில ராணி காய்கறி வெட்டிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மாடியில இருந்து விஜய் இறங்கி வரான். அவன் இறங்கி வரான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. இருந்தாலும் அவன நேருக்கு நேர் பார்க்க விருப்பம் இல்லாம காய்கறி வெட்டிட்டு இருக்கா. அவனும் நின்னு பார்க்குறான். சித்தி நம்மள திரும்பி பார்ப்பாளான்னு. ஆனா பிடிவாதத்துக்கு ராணி அவன திரும்பி பார்க்கவே இல்ல. வெறுமனே கீழ பார்த்துட்டு இருக்கா. அவன திரும்பி பார்க்க அவளுக்கு விருப்பம் இல்ல. சித்திக்கு நம்ம கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு புரிஞ்சுகிட்ட விஜய் அ அவன் ஆல்ரெடி பேக் பண்ணி தான் வந்திருக்கான். நேத்து நடந்தது அவங்க மனசையும் பாதிச்சிருக்கும் போல இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கும் ராணி எந்த பதிலும் சொல்லல. நின்னு பார்த்துட்டு மௌனமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவனுக்கும் புரியுது. நேத்து நடந்ததெல்லாம் சித்திக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆனா எதுவுமே பிளான் பண்ணி நடக்கல. எதிர்பாராம நடந்தது. இப்போ அடுத்த சீன்ல விஜய காமிக்கிறாங்க. ஏதோ ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. அப்பதான் அவனுக்கு ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருந்து அவங்க அப்பா ஃபோன் பண்றான். "எப்படிடா இருக்க விஜய்?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், "நான் நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு விஜய் திருப்பி அப்பாவ கேட்குறான். "ஐ ஆம் ஃபைன்." "அம்மா எங்க இருக்க நீ?" அப்படின்னு அப்பா கேட்கவும், "நான் என் ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கேன்பா. குரூப் ஸ்டடிக்காக வந்தேன்." அப்படின்னு சொல்றான். "ஏன்டா ஊருக்கு போன போய் நம்ப வீட்ல தங்காம, உன் ஃப்ரெண்ட் வீட்ல தங்குறேன்னு சொல்றியே! நீயும் சித்திக்கு துணையா இருப்பேன்னு நான் நெனச்சுட்டு இருக்கேன். பாரு அவ உடம்புக்கு முடியாம படுத்திருக்கா. நீ வேற எங்கேயோ இருக்க." அப்படின்னு சொல்லவும், "சித்திக்கு என்ன ஆச்சுப்பா?" அப்படின்னு கேட்குறான். "அந்த கேள்விய நான் உன்கிட்ட கேட்கணும். நீ என்ன கேட்கிறியா? போய் என்னன்னு பாருடா." அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ஃபோன வைக்க, அடுத்த சீன்லயே விஜய் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறான். ராணி தான் கதவ திறக்கிறா. "உடம்புக்கு என்ன ஆச்சு ராணி?" அப்படின்னு கேட்கவும், "ஒண்ணும் இல்ல. உடம்பு சரியில்ல அவ்வளோதான்." அப்படிங்கிறா. "டாக்டர் என்ன சொல்றாரு?" அப்படின்னு அக்கறையா விஜய் கேட்குறான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா போயிரும்னு சொல்லிட்டாரு." அப்படின்னு அவன முகத்த பார்த்தும் கூட பதில் சொல்லாம, அவன் கேட்கிற கேள்விக்கு ஒரு வரியில தான் பதில் சொல்றான். ஏன்னா ராணியோட சூழ்நிலை அப்படி. இவன்கிட்ட சப்போஸ் சகஜமா பேசி பழகுனா, அது தப்பா போய் முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லா அவன டீல் பண்றான். ஏன்னா அவங்க வயசு அப்படி, இவ சூழ்நிலை இப்படி. 2ம் சேர்ந்து அங்க தப்பு நடந்துறக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இவ்ளோ சேஃப். அவன உள்ள வான்னு கூட கூப்பிடாம இவ பாட்டுக்கு உள்ள வர, அவனும் வேணா வெறுப்பா வீட்டுக்குள்ள வரான். "டாக்டர் வேற ஏதாவது சொன்னாரா?" அப்படின்னு கேட்குறான். "அதெல்லாம் எதுவும் இல்ல." அப்படிங்கிறா. இப்ப வரைக்கும் அவன முகத்த அவ பார்க்கவே இல்ல. அவனுக்கு அந்த ஒரு வரிக்கு மேல பதில் சொல்லவே இல்ல. 2 பேரும் ஒரு விதமான அவஸ்தையில உட்கார்ந்திருக்காங்க. அவங்களால பழையபடி சகஜமா பேசிக்க முடியல. அன்னைக்கு நைட் வருது. விஜய் அங்கேயே தங்கிட்டான். வழக்கம் போல தம்பி அவன் பெட்ல படுத்திருக்க, விஜய் ஆன்லைன்ல ஏதோ படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த சமயத்துல தான் ராணியோட ரூம்ல இருந்து ஏதோ கண்ணாடி டம்ளர் விழுந்து நொறுங்குற சத்தம் கேட்க, அடிச்சு புடிச்சு ஓடி வந்த விஜய், என்ன ஆச்சுன்னு கேட்குறான். "ஒண்ணும் இல்ல.
ஒண்ணும் இல்ல. தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் எடுத்தேன். அது கை ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், சரி தள்ளு. அத கிளீன் பண்ணிடுறேன். கால குத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளீன் பண்ணலான்னு குனிறான். அந்த சமயத்துல விஜய் அப்படின்னு சொல்லி எந்திரிச்ச ராணி சட்டுன்னு அவன கட்டி புடிச்சறா. அவன இருக்க கட்டி பிடிக்க, இவனும் பதிலுக்கு ராணிய இருக்க கட்டி புடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடாத அந்த தவறு நடக்குது. இந்த தவறு நடந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ராணி ரொம்ப கட்டுப்பாடோட இருந்திருப்பா. ஆனா பாருங்க, இந்த தனிமை, அவளோட உடல் தேவை 2ம் சேர்ந்து அந்த கட்டுப்பாடுங்கிற சங்கிலிய உடைச்சு எரிஞ்சிருச்சு. அவளால முடியல. இதுக்கு மேலயும் தன்னோட உணர்வ கட்டுப்படுத்தி வைக்க முடியல. அதனால தான் இந்த செய்யக்கூடாத தவற அவ செஞ்சுட்டா. அவ கூட உறவ முடிச்சுட்டு விஜய் தன் ரூமுக்கு போயிட்டான். ராணி தனிமையில அந்த பெட்ல படுத்திருக்கா. அவ முகத்துல பாருங்க, பலவிதமான ரியாக்ஷன். அவ முகத்துல அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு திருப்தி. அவ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது விஜய் மூலமா அவளுக்கு கிடைச்சிருச்சு. அதுல அவளுக்கு ரொம்ப திருப்தி. ஆனா அவ கண்ணோரத்துல பாருங்க, திருப்தி இருக்கிற அதே முகத்துல தான் கண்கள் ஓரத்துல கண்ணீரும் வழியுது. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே! அப்படிங்கிறதுக்காக தான். அவ கண்கள்ல இருந்து வழியிற கண்ணீர் சொல்லுது. அரகோர துணியோட அப்படியே அந்த பெட்ல நிலைகுத்தி போய் உட்கார்ந்திருக்கா. அந்த சமயத்துல தான் அவ ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் பண்ணது யாரும் இல்ல, விஜய் தான். "சாரி, உங்கள நிரந்தரமா நான் பிரியப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, அந்த பையன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அந்த மெசேஜையே வெறிச்சு பார்த்தபடி ராணி உட்கார்ந்து இருக்கா. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, ராணி பண்ணுனது சரியா?